இயக்குனர் சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராகி 25 வருடங்கள் முழுமை அடைஞ்சிருக்கு. சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது தமிழ் சினிமா ரசிகர்கள் செஞ்ச புண்ணியம்னே சொல்லலாம். அவர் கொடுத்த ஒவ்வொரு படைப்பும் ஒரு மாஸ்டர் பீஸான படமா அமைஞ்சிருக்கு. சங்கர் அவர்கள் 25 வருடம் சினிமா இயக்குனரா தமிழ் சினிமாவில் இருக்கிறத செலிப்ரேட் பண்ற மாதிரி போன வருடம் இயக்குனர் சங்கர் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல நேத்து ஒரு போட்டோ அதிகமா பகிரப்பட்டது. அந்த போட்டோல தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனர்களா இருக்கிற பல இயக்குனர்கள் ஒன்னா சேர்ந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவில் 25 வருடமா இருந்ததை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் மிஷ்கின் அவர்களுடைய ஆபீஸ்ல நடந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல மணிரத்னம், பாண்டிராஜ், லிங்குசாமி, டைரக்டர் அட்லி, வசந்தபாலன், பா ரஞ்சித்னு பல முன்னணி இயக்குனர்கள் இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்தது. இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்துல அந்த ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீடைலா கொடுத்திருக்காரு. எந்திரனுக்கு பாராட்டு விழான்னு ஒரு டைட்டில் கொடுத்து ஆரம்பிக்கிறாரு. போன வருடம் எங்கள் குரு இயக்குனர் சங்கர் அவர்களின் 25வது ஆண்டு வெற்றி திரைப்பயணத்தை அவரின் உதவி இயக்குனர்கள் அனைவரும் கொண்டாடினோம். அதுபோல இயக்குனர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று இயக்குனர் லிங்குசாமி விரும்ப இயக்குனர் மிஷ்கினுடன் மேலும் பல இயக்குனர்களும் இணைந்து இந்த விழாவை நடத்தினார்கள். கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி மிஷ்கினோட ஆபீஸ்ல ஈவினிங் 6:30க்கு கேக் வெட்டி இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மிஷ்கினுடைய அலுவலகமே ஒரு சினிமா கவிதை. அதற்குள் இயக்குனர் பாக்கியராஜ் சார், மணிரத்னம் சார், பார்த்திபன் சார், கௌதம், ரஞ்சித், பாண்டிராஜ், சசி, பாலாஜி சக்திவேல், மோகன் ராஜா, அட்லி, ராம், மாரி செல்வராஜ், எழில், நான் உட்பட பல இயக்குனர்கள் சூழ அந்த மரகத இரவை கொண்டாடினோம். உலக இயக்குனர்களின் புகைப்படங்களும் உலக இலக்கியங்களும் சூழ்ந்துள்ள ஒரு சின்ன அறையில் இசையும் பாடல்களும் நிறைந்து வழிந்தது. ஒவ்வொரு இயக்குனரும் மணிசாரை வணங்கி சங்கர் சாரை புகழ அந்த இடம் ஒரு கந்தர்வ வனமானது. கௌதம் இளையராஜா அவர்களின் பாடலை பாடத் துவங்கியதும் மிஷ்கின், லிங்குசாமி, பாண்டிராஜ் நடனமாட மொத்த இடமும் இசையில் கொந்தளித்தது. மணிசாரை மோகன் ராஜா கட்டிப்பிடித்து காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழ என்னவென்று சொல்வது. பள்ளித்தோழர்கள் ரீயூனியன் போல ஆனது. மிஷ்கின் சங்கர் சாரை உட்கார வைத்து 25 வருடத்தை போற்றும் வகையில் 25 விதமான கிஃப்ட்களை வழங்கினார். கிஃப்ட் கவரை பிரிப்பதற்கு முன்பு அது என்ன விதமான கிஃப்ட் என்று கண்டுபிடித்தால் 2000 ரூபாய் பணம் பரிசாகவும் அறிவித்திருந்தார். பாண்டியராஜ் ஒரு பரிசை அடையாளம் கண்டு ரூபாய் 2000 பரிசை பெற்றார். சங்கர் சார் என்ன உட்கார வச்சு மணப்பெண் மாதிரி நலங்கு பண்றிய மிஷ்கின் சொல்ல அங்கிருந்த கூட்டமே சிரித்து மகிழ்ந்தது. 26வது கிஃப்ட் என்னன்னு மிஷ்கின் கேட்க பலவாறு பதில்களை கூறினாங்க அங்க இருக்கவங்க எல்லாரும். கடைசியா மிஷ்கின் அவர்கள் அந்த 26வது கிஃப்ட் சங்கர் சாரை முத்தமிடுவதுன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க. அங்க வந்த எல்லா இயக்குனர்களும் சங்கர் சாரை வணங்கி இருக தழுவி முத்தமிட்டாங்க. இறுதியா மணி சார் சங்கர் சாரை கட்டி பிடிச்சு முத்தமிட்டாரு. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி தருணம் கிடைக்காது. எத்தனை கோடி கண்கள் வேண்டும் அதை காண சங்கர் சார் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்தது. இயக்குனர் என்றவன் யார், அவனுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை மணி சார் வார்த்தைகளை கேட்க மகுடிக்கு மயங்கி அங்க இருக்கிற அனைத்து இயக்குனர்களும் அவருடைய காலில் விழுந்தோம். நாயகன் எப்படி எடுத்தேன், அக்னி நட்சத்திரம் முதல் கடல் வரை எப்படி எடுத்தேன்ற தேவ ரகசியத்தை பிரம்ம முகூர்த்தத்துல என்கிட்டையும் ராம் கிட்டையும் ஷேர் பண்ணாரு. ஆஹா, இறைவன் வரம் கொடுத்தது மாதிரி இருந்துச்சு. யார் தருவார் இந்த தருணத்தை? நான் இருக்கிறது சொர்க்கத்திலேயான்னு சொல்லி என்ன நானே கிள்ளிக்கிட்டேன். இந்த இடத்துல இயக்குனர் சீக்கிரம் பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார், பாரதி ராஜா சார், மகேந்திரன் சார் இல்லன்னு மணி சார் சொல்ல அத்தனை பேரையும் சேர்த்துதான் நீங்க இருக்கிறீங்களேன்னு சொல்லி நான் சொன்ன உடனே லிங்குசாமி என்ன கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. கடைசியா இந்த ஃபங்க்ஷன்ல சங்கர் சார் ஏற்புரை வழங்கினாரு. இயக்குனர் பாலச்சந்தர் சாருடைய 100 படங்களுக்கு முன்னாடியும் இயக்குனர் மணி சாருடைய சாதனைக்கு முன்பு இந்த சாதனைலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. உங்க அத்தனை பேருடைய அன்புக்கு இணையா இங்க வேற எதுவுமே கிடையாதுன்னு சங்கர் சார் சொன்னாரு. அந்த அரங்கம் முழுவதும் அன்பின் நட்பின் நதி ஓடிக்கொண்டிருந்தது. யாருக்கும் தான் பெரிய இயக்குனர் என்ற எந்த கர்வமும் கிடையாது. அனைவரும் ஒரு பள்ளி சிறுவர்களா தங்கள் ஆசிரியர்களை பார்க்கறது போல இயக்குனர் மணி சாரையும் சங்கர் சாரையும் வணங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் பேரின்பம் பெருந்தருணம்ன்ற மாதிரியும் விடிய விடிய இசையும் பாட்டும் தொடர்ந்தது. வாழ்நாள் முழுக்க யாரும் மறக்க முடியாத இரவா அந்த இரவு அமைஞ்சது. எங்களுக்கு ஒரு உன்னதமான நாள்னு சொல்லி வசந்தபாலன் அவர்கள் அங்க நடந்தது எல்லாத்தையும் விவரிச்சாரு. வசந்தபாலன் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இதை படிக்கும்போது நம்ம மனசுலயும் விஷுவலா ஓடிச்சு. கண்டிப்பா ஒரு சுபமான ஒரு மொமெண்டா இருந்திருக்கும். கேட்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை கண்டிப்பா ஒரு மேடையில நேர்ல பார்த்திருந்தா அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இருந்திருக்காது. இந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற அப்டேட்டுக்கு மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டுடியோ குரு நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிறுத்தை சிவா அவர்கள் சூர்யா அவர்களுடைய 39வது படத்தை இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி அபிஷியலா ஸ்டுடியோ குரு நிறுவனம் ட்விட்டர்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. விஸ்வாசம் படம் மிக பெரும் வெற்றி அடைஞ்சதால அதே கூட்டணி மறுபடியும் சூர்யா அவர்கள் படத்துல இணையலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாவே இருக்கு.